TVI செய்தி டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வர். வணக்கம். பிரதம மந்திரி ஸ்டீவன் ஹாப்பர் பீதியை உண்டாக்கும் யுத்திகளை பயன்படுத்துவதாக லிபரல் கட்சித் தலைவர் மைக்கேல் இக்னாட்டியேவ் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி அரசாங்கம் ஒன்றை தோற்றுவிக்கும் எண்ணம் தமக்கு கிடையாதென கூறியிருக்கும் மைக்கேல் இக்னாட்டியேவ், அரசாங்கம் ஒன்றை தோற்றுவிக்க தம்மால் இயன்றவற்றை செய்தே தீருவேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்தே NDP, பிளாக் குபெக்குவா என்பவற்றுடன் சேர்ந்து கூட்டணி அரசாங்கம் அமைப்பதை தாம் தொடர்ந்து எதிர்த்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டணி குறித்து ஸ்டீவன் ஹாப்பர் அர்த்தமற்ற முறையில் பயமூட்ட முனைகின்றார் என்றும் அவர் சொன்னார். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் நியமித்த நிபுணர் குழுவின் அறிக்கை இலங்கைக்கு உதவியதாகவே அமையும் என்று ஒபாமா நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஒபாமா நிர்வாகத்தின் வெளிநாட்டுக் கொள்கை மற்றும் உறவுகளுக்கான ராஜாங்க திணைக்களம் அறிக்கை குறித்து அதன் நிலைப்பாட்டை இன்று வெளியிட்டது. ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் மீளக்கத்திற்கான ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் நிபுணர் குழு அறிக்கையில் அடங்கியுள்ள விடயங்களால் பூரணத்துவம் பெறக்கூடிய வாய்ப்பினை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென அது குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழுவின் அறிக்கையில் அடங்கியுள்ள விடயங்களை நிராகரித்து விட வேண்டாம் என்பதை அமெரிக்கா மறைமுகமாக கேட்டிருப்பதையே ராஜாங்க திணைக்களத்தின் நிலைப்பாடு புலப்படுத்துகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக முன்னர் ஒருபோதும் இல்லாத வகையில் 1 மாத காலம் காத்திருக்க வேண்டியிருப்பதாலும் பெறுபேறுகள் வெளியாகி 4 நாட்களில் ஆட்சி அமைத்து சட்டமன்றத்தை கூட்ட வேண்டியிருப்பதாலும் அரசியல் கட்சிகள் இப்போதிருந்தே திட்டங்களை தீட்ட ஆரம்பித்துள்ளன. மேற்கு வங்க தேர்தல் முடியாததை காரணம் காட்டி அடுத்த மாதம் 13ஆம் தேதியே வாக்குகள் எண்ணப்படும் என தேர்தல் ஆணையகம் அறிவித்திருக்கிறது. 17ஆம் தேதிக்குள் சட்டமன்றம் கூட்டப்பட வேண்டும் என்பது ஒரு சட்ட விதியாகும். எனவே 4 நாள்களுக்குள் அமைச்சரவை உருவாக்கம் பெற வேண்டும். விரிவான செய்திகள் TVIயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.